கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் வீரப்பன் கூட்டாளிகளை விடுதலை செய்து வழங்கிய தீர்ப்பை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. நடிகர் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சிபிசிஐடி விசாரித்து வந்தது. இந்த நிலையில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் மீதான வழக்கை கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றம் விசாரித்தது. இந்த நிலையில் வீரப்பன் கூட்டாளிகள் விடுதலை உத்தரவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தல் வழக்குல வீரப்பன் கூட்டாளிகள் 9 பேரை விடுதலை செய்து கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தற்போது உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. பிரபல கன்னட நடிகர் ராஜ்குமார் கடந்த 2000ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி தமிழக கர்நாடக எல்லையான தொட்டகஜனூர்ல உள்ள பண்ணை வீட்டில இருந்த சந்தனமர கடத்தல் வீரப்பன் தலைமையிலான குழுவினரால் கடத்தப்பட்டாரு. மேலும் அவரோட 3 பேர் கடத்தி செல்லப்பட்டாங்க. 108 நாட்களுக்கு பிறகு கர்நாடக தமிழக அரசுகளின் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நவம்பர் 15ஆம் தேதி ராஜ்குமார் விடுவிக்கப்பட்டாரு. இந்த கடத்தல் தொடர்பாக வீரப்பன், சந்தனகவுடா, மல்லு, சேத்துக்குழி கோவிந்தன், மாறன், கோவிந்தராஜ், அன்றில் செல்வம், அமிர்தலிங்கம், அதே மாதிரி பசுவண்ணா, நாகராஜ், பொட்டுசாமி, ராமா ஆகிய 14 பேர் மீது தாளவாடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில கடந்த 2004ஆம் ஆண்டு வீரப்பன் அவருடைய கூட்டாளிகள் சந்தனகவுடா மற்றும் மல்லு, சேத்துக்குழி கோவிந்தன் ஆகியோர் தர்மபுரி அருகே அதிரடிப்படையினரால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. மீதமுள்ள 9 பேர் மீதான வழக்கை விசாரித்த கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றம் முக்கிய சாட்சிகளான ராஜ்குமார், அவரது மனைவி பர்வதமாட்ட விசாரணை நடத்தலாம் அப்படின்னும், பிணைத்தொகை கேட்கும் ஆடியோ கேசட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படின்னு கூறியும் 9 பேரையும் விடுதலை செஞ்சு கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை ஒட்டி சிபிசிஐடி தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கு விசாரணை நடந்துட்டு இருந்தது. இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருந்த நீதிபதிகள் பி. வேல்முருகன் மற்றும் எம். ஜோதிராமன் அமர்வு காவல்துறை மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து கோபிச்செட்டிப்பாளையம் கொடுத்த தீர்ப்பை தற்போது உறுதி செய்து தீர்ப்பளித்திருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.